புதிய தலைமை தேர்தல் ஆணையர் முதல் கோணலா முற்றிலும் கோணலா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்ட நிலையில் ஞானேஷ் குமார் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கார். முதலில் இந்த ஞானேஷ் குமார் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 1988ஆம் ஆண்டு ஐஏஎஸ்க்கான கேரளா பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆவார். கான்பூர் ஐஐடியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்த ஞானேஷ் குமார் பின்னர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வர்த்தக நிதி மேலாண்மை மற்றும் பொருளாதார சூழலியல் ஆகியவற்றில் பட்டம் பெற்றிருக்கார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்ட ஆட்சித் தலைவராகவும் பின்னர் கேரள கூட்டுறவு வங்கியின் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றினார். அதற்கு பிறகு நாடாளுமன்ற விவகாரத்துறையிலும் உள்துறை அமைச்சகத்தின் ஒத்துழைப்புக்கான துறையிலும் அவர் செயலராக பணியாற்றினார். உள்துறையில் அவர் செயலராக பணியாற்றிய போது ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட போது காஷ்மீரில் பதற்றமான சூழ்நிலையில் அவர்தான் அதனை கையாண்டார். இவரை தான் தலைமை தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்யக்கூடிய குழு கூடி புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அடங்கிய குழு கூடி புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசின் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்துக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க இருப்பதால் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு தேர்தல் ஆணைய நியமனம் தொடர்பாக மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவிலிருந்து உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி நீக்கப்பட்டார். இதன் மூலமாக ஆளும் கட்சியின் கை ஓங்கி அவர்களுக்கு விருப்பமானவர்களே தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளது. இதை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்க கோரினார். அதை நிராகரித்து விட்டாங்க பிரதமரும் உள்துறை அமைச்சரும். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையர் நியமன தடை சட்டத்துக்கு எதிரான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்காரு. தேர்தல் ஆணையர் நியமனம் சட்டத்துக்கு எதிரான வழக்கு விசாரணை பட்டியலில் 41வது இடத்தில் உள்ளது. இதை முன்கூட்டியே விசாரிக்கணும். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு எதிராக தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னும் பிரசாந்த் பூஷன் சுட்டிக்காட்டி இருக்காரு. நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய நீதித்துறை, தேர்தல் ஆணையம் போன்றவற்றில் கடந்த ஆட்சியில் குறுக்கீடுகள் இல்லை என்று கூறிவிட முடியாது. அப்போதும் வேண்டியவர் வேண்டாதவர் அப்படிங்கிற பாரபட்சம் இருந்ததையும் மறுக்க முடியாது. ஆனால் நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய அமைப்புகள் சித்தாந்த ரீதியாக கட்டமைக்கப்படுவதும் சித்தாந்தமயமாக்கப்படுவதும் பாஜக ஆட்சியில் அதிகரித்த வண்ணம் இருப்பதாக புகார்கள் எழுவது ஆபத்தான போக்காக இருக்கிறது. சித்தாந்த பின்புலம் அனைவருக்கும் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஜனநாயக கட்டமைப்புகள் சித்தாந்தமயமாக்கப்படுவதும் அதன் பின்புலத்தை மையமாக வைத்து செயல்படுகிறவர்களும் எப்படி நமது நாட்டினுடைய ஜனநாயகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது.